வாங்க நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷன் பார்க்கலாமா? லாஸ்ட் vlogல நம்ம மாவுக்கு அரிசி அண்ட் உளுந்து எவ்வளோ பக்குவமாக அரைச்செடுக்கிறோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த vlogல அதுக்கடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்த்து பார்த்து கரெக்டான பக்குவத்தில் அரைச்செடுக்கிற அரிசி, உளுந்து அண்ட் வெந்தயம் எல்லாத்தையும் மிக்சர் மிஷினில் போட்டு ப்ராப்பராக க்ளீன் அண்ட் ஹைஜீனோட கைப்படாமல் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்சிங் போடுறதுக்கு முன்னாடியே மிஷினை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை நான் லாஸ்ட் vlogலேயே காமிச்சிருந்தேன். ஒரு பேட்சாக அரிசி அண்ட் உளுந்து அரைச்சி எடுத்து ப்ராப்பராக இதே மாதிரி கரெக்டான பக்குவம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த vlogோட மெயின் இன்டென்ஷனே உங்கள் வீட்டில் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னராகவோ மாறப்போகிற நம்ம சுவை அரிசி மாவு எப்படி உங்கள் கைக்கு வந்து சேருது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு எவ்வளோ நீட்டாக எவ்வளோ ப்ராப்பராக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் vlog நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணேன். நம்ம பேஜை டெய்லி அப்டேட் பண்ணுவோம் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் vlogsஸை. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த vlog 4 பார்ட்டாக போட்டிருந்தேன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் நம்ம பேஜை செக் பண்ணி அந்த vlog பார்த்துட்டு வாங்க. நம்ம மாவை கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை அரிசி இட்லி தோசை மாவு. இதே மாதிரி அடுத்தடுத்த vlogsஸை நம்ம நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் பாய்.